நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, விண்டோஸ் 10 ஓஎஸ் வந்து எப்படி வந்து சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா லெனோவோ சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணி ஓஎஸ் போடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா F12 தான் பூட் கீ. ஸோ அந்த பூட் மெனுவில் போயிட்டு தான் நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சாட்டா HDD அப்படின்னு காமிக்குது. அது வந்து ஹார்ட் டிஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க் பூட்டு, அதாவது நெட்வொர்க்லேருந்து பூட் பண்ணி ஓஎஸ் போடலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா USB HDD சாண்டிஸ்க். ஸோ நான் வந்து சாண்டிஸ்க்குன்ற பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி தான் போடுறேன். ஸோ நம்ம வந்து பென்ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பூட்டபுளாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓஎஸ் அதில் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிஸ்டமில் இன்சர்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து இந்த F12 கீயை வந்து ப்ரெஸ் பண்ணி பூட் மேனேஜருக்குள்ளே போயிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் ஓஎஸ்ஸு. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து விண்டோஸோட இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு விசார்ட் வந்து பாப்அப் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் டு இன்ஸ்டால், டைம் அண்ட் கரண்ட் ஃபார்மேட், கீபோர்ட் அண்ட் மெத்தட் எல்லாமே அது பை டிஃபால்ட்டாக நம்ம வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டால் நவ், அதை வந்து நம்ம இன்ஸ்டால் நவ் கொடுக்குறோம். ஸோ வந்து செட்டப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் லோட் ஆகி நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து வரும். வெயிட் பண்ணலாம், கொஞ்சம் டைம் எடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் விண்டோஸ் கீ வந்து கேட்குது. நம்ம இப்போதைக்கு வந்து இதை வந்து கொடுக்க வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஐ டோன்ட் ஹாவ் த ப்ராடக்ட் கீ. ஸோ இப்போ வந்து விண்டோஸ் எந்த வெர்ஷன் வந்து நம்ம போட போகிறோன்றதை வந்து ஸ்க்ரீனில் வந்து காமிக்குது. விண்டோஸ் 10 ஹோம் நம்ம வந்து ப்ரோ போடலாம். விண்டோஸ் 10 ப்ரோ நான் செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அக்செப்ட் த லைசன்ஸ் அண்ட் டேர்ம்ஸ், தென் we can proceed with next. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் அண்ட் கஸ்டம்ஸ் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அப்கிரேட்னால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் லேண்டில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா பேட்ச் அந்த எல்லாமே வந்துடும். ஸோ கஸ்டமைஸில் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ் மட்டும் இன்ஸ்டால் ஆகும். ஸோ நான் கஸ்டமைஸ் வச்சு தான் நான் இது பண்ணுறேன், ஏன்னா நான் இப்போதைக்கு கரண்ட்டாக லேண்ட் கனெக்ட் பண்ணிடல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமோட பார்ட்டிஷன்ஸ் எல்லாமே காமிக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ்ன்னு இருக்கிற இந்த டிஸ்க் பார்ட்டிஷன் 1 தான் வந்து என்னோடய சி ட்ரைவ், எஜுகேஷன் கண்டென்ட்னு இருக்கிறது என்னோடய டி ட்ரைவ். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு சி ட்ரைவை மட்டும் ஃபார்மேட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து டி ட்ரைவில் இருக்க டேட்டாஸ் வந்து வேணும். ஸோ அதனால் நான் வந்து அதை நான் எதுவும் பண்ணலை. ஸோ 4th and 5th கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது பண்ணுறேன், டெலீட் பண்ணுறேன். இப்போ சி ட்ரைவை வந்து நம்ம இது பண்ணியாச்சு. ஸோ அதையும் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ தட் it will convert into unallocated space. ஸோ வந்து இப்போ எப்படி இருக்குது, ஸோ நான் வந்து இந்த அன்அலோகேட்டட் 100 GB வந்து என்னோடய சி ட்ரைவோட பார்ட்டிஷன்ஸ்க்கு வந்து நான் கொடுக்குறேன். ஸோ
ஸோ நியூ கொடுத்து வால்யூம் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கம்ப்ளீட் இந்த சைஸை வந்து அதை எம்பி வைஸ் காமிக்குது. இங்கே வந்து ஜிபியில் இருக்கிறது, இங்கே எம்பி வைஸ் நம்ம செக்ரிகேட் பண்ணோம். நான் வந்து மொத்த 100 ஜிபியுமே நான் சி ட்ரைவ் வைக்கிறேன், அப்ளை கொடுக்குறேன். இப்போ வந்து பாப்பா வருது, இன்ஷூர் பண்ணணும். இட்ஸ் ஓகே. இப்போ வந்து பார்ட்டிஷன் க்ரியேட் ஆகும், வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்ட்டிஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருச்சு. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் ரிசர்வ்டு வந்து 50 MB வந்து டோட்டல் சைஸ் காமிக்குது. ஸோ பை டிஃபால்ட்டாக நீங்கள் எப்போயுமே சி ட்ரைவ் க்ரியேட் பண்ணிங்கன்னா சிஸ்டம் ரிசர்வ்டுக்கும் கொஞ்சம் சம் அமௌண்ட் ஆஃப் எம்பி இதில் வந்து போகும். ஸோ அடுத்து ஒரு அன்அலோகேட்டட் ஸ்பேஸையும் நான் வந்து ஒரு ட்ரைவாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பார்ட்டிஷனில் தான் நான் இப்போ வந்து ஓஎஸ் வந்து நான் போட போகிறேன். ஸோ நான் செலக்ட் பண்ணிவிட்டேன், நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டலேஷன் விசார்டில் வந்து காப்பிங் விண்டோஸ் ஃபைல் அது வந்து இப்போ வந்து காப்பி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா காப்பி ஆனதுக்கப்புறமேட்டு கெட்டிங் ஃபைல்ஸ் ரெடி ஃபார் இன்ஸ்டலேஷன். ஸோ இப்போ இதில் வந்து 0% இருக்குது. இது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி 100% வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகணும். அதுக்கப்புறம் இன்ஸ்டலேஷன் ஃபியூச்சர் இன்ஸ்டலேஷன் அப்டேட்ஸ் ஃபினிஷ் அப். ஸோ இந்த இன்ஸ்டலேஷன் அப்டேட்ஸ் வந்து நடக்காது. ஏன்னா நம்ம வந்து முன்னாடி சொன்ன மாதிரி அந்த இன்ஸ்டலேஷன் அப்டேட்ஸ் வந்து நீங்கள் வந்து கஸ்டமர்னு நம்ம கொடுத்தோம், இன்ஸ்டால் அப்கிரேடுன்ற ஆப்ஷன் நம்ம கொடுக்கல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது டக்குன்ட்டு வந்து முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் அப்போ வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ நம்ம இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமேட்டு என்னென்ன செட்டிங்ஸ் நம்ம வந்து நம்ம சிஸ்டம்க்கு வந்து பண்ணணும் அப்படின்றத. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ரீஜன் இஸ் திஸ் ரைட். ஸோ யுனைடெட் ஸ்டேட்டில் பை டிஃபால்ட்டாக இருக்குது. நம்ம வந்து இந்தியா வந்து வச்சுக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்து ஃபார்வர்ட் ஆகிறேன். ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆகுது. கீபோர்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இங்கிலீஷ். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணுறேன். ஸோ வாண்ட் டு ஆட் ஏ செகண்ட் கீபோர்ட் லேஅவுட். ஸோ எனக்கு தேவையில்லை, ஸோ அதனால் நான் ஸ்கிப் பண்ணுறேன். அப்படி உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஆட் லேஅவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஸ்கிப் பண்ணுறேன். அகைன் லோட் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க்கை வந்து செக் பண்ணுது. ஸோ நான் இப்போ வந்து நெட்வொர்க் வந்து நான் ஐ டோன்ட் ஹேவ் த இன்டர்நெட்னே நான் கொடுக்குறேன். அப்படி உங்களுக்கு நெட்வொர்க் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்கலாம். நான் இப்போ ஐ டோன்ட் ஹேவ் த இன்டர்நெட்னே கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா in the future they are more discover when you connect to the internet. So
கண்டினியூ வித் லிமிட்டட் செட்டப் நான் கொடுக்குறேன், ஏன்னா நான் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணல, ஸோ அதனால். ஸோ இப்போ வந்து வாட் இஸ் கோயிங் டு யூஸ் திஸ் பிசி நேம் நீங்கள் வந்து இது பண்ணணும். ஸோ நான் வந்து என்னோடய நேம் வச்சுருக்கிறேன். ஸோ அந்த மாதிரியே நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச நேமை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ டைப் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறேன். கிரியேட் ஏ சூப்பர் மெமரபிள் பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்டு வந்து கேட்குது. ஸோ நான் அதையும் செட் பண்ணுறேன் ஃபார் செக்யூரிட்டி ரீசனுக்காக. ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், அதையும் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ பாஸ்வேர்டு வந்து மறக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு கொஷின் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் 1, வாட் இஸ் யுவர் ஃபஸ்ட்டு பெட் நேம்? ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. வாட் இஸ் த நேம் ஆஃப் த சிட்டி வேர் யூ ஆர் பார்ன்? ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. நம்மளுக்கு அது ரிமெம்பர் ஆகிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இங்கே வச்சுட்டு ஆன்சர் வந்து என்னன்றதை நம்ம கொடுக்கலாம். ஸோ தட் இந்த ஹிண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பாஸ்வேர்டை மறக்க மாட்டீங்க அப்படின்றதுக்காக. ஸோ கொஷின் நம்பர் 2, ஸோ ஃபஸ்ட்டு பெட் நேம் சும்மா எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். கொஷின் நம்பர் 3, ஸோ கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து லோட் ஆகுது. ஸோ இது எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, ப்ரைவசி கண்டிஷன் டிவைஸ் டைப் எல்லாமே. ஸோ நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணி நெக்ஸ்ட் போகிறேன். ஸோ லெட்ஸ் கொரண்டா ஹெல்ப் யூ டு கெட் திஸ் டன். ஸோ அதுக்கு நான் அக்செப்ட் தான் கொடுக்குறேன். திருப்பியும் லோட் ஆகுது. நம்ம பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிஸ்டம் வந்து லாகின் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் டைம் லாகின் ஆகும்போது அந்த விண்டோஸோட ஹாய் வி ஆர் கெட்டிங் எவ்ரி திங் ரெடி ஃபார் யூ, ஸோ அந்த ஸ்லைட்ஸ் வந்து போகும். அந்த ஸ்க்ரீன் வந்து லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இதுவாகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திஸ் மே டேக் செவரல் மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி ஷோ ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ லாகின் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் சிஸ்டமில் விண்டோஸில் வந்து அவங்க இந்த ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. யூசர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா கெத்தாக இருக்க மாதிரி அவங்களோட ப்ராடக்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து அவங்களே சொல்கிறாங்க பாருங்கள், டோன்ட் டர்ன் ஆஃப் யுவர் பிசி. ஏன்னா வந்து இது கொஞ்சம் டைம் எடுக்கும், நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்குள்ளே வந்து நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டர்ன் ஆஃப் பண்ணிடக்கூடாது. கம்ப்ளீட்டாக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறமேட்டு ஒன்ஸ் லாகின் ஆனதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஷட் டவுன் பண்ணிக்கலாம் ப்ராப்பராக. நீங்கள் அதுக்கு முன்னாடி டர்ன் ஆஃப் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணாதீங்க. அது வந்து நானுமே அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சி, ஸோ இந்த ஸ்க்ரீன் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஓகேன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து மைட் பி சம் ஆஃப் த கேஸஸில் வந்து உங்களுக்கு இஷ்யூஸ் காஸ் பண்ணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் தேர், அவ்வளோதாங்க. நம்ம வந்து விண்டோஸ் 10 ப்ரோ வந்து சிஸ்டமில் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்,
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் அடுத்தடுத்த வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.